Good morning, students. Exercise 9.3 second question second subdivision. வரையறுத்த தொகையிடலின் பண்புகளை பயன்படுத்தி பின்வரும் தொகையிடலின் மதிப்புகளை காண்க. அதாவது பண்புகளை பயன்படுத்தி தான் இந்த இன்டகரலுடைய மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் என்ன அப்படின்னா இன்டகரல் -5/2 to +5/2 into x power 5 plus x cos x plus tan cube x plus 1 into dx. நம்ம ஏற்கனவே ஒரு பண்பு சொல்லியிருக்கிறோம். லிமிட் வந்து -a to +a வந்தது அப்படின்னாவே இது ஒற்றைப்படை சார்பா அல்லது இரட்டைப்படை சார்பான்னு பார்க்க சொல்லியிருக்கிறோம். அது ஒரு முக்கியமான பண்பு. லிமிட் ஆனால் அதுக்கு எப்படி இருக்கணும்? -a to +a இருந்தது அப்படின்னா இந்த f of x அப்படிங்கிறது ஒற்றைப்படை சார்பா இரட்டைப்படை சார்பான்னு பார்க்கணும். இங்கே லிமிட் -a to +a இருக்குது. அப்போ f of x ஈக்குவல் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா f of -x என்ன வரும்? x வர இடத்துல -xன்னு சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ -x ஹோல் பவர் 5 ப்ளஸ் -x இன்ட்டு cos of -x ப்ளஸ் tan cube of -x plus 1. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா -x whole power 5 என்ன வரும்? -x power 5 plus into minus x cos of -theta cos theta. அப்போ cos of -x cos x. அடுத்தது tan of -x. tan of -x வந்து என்னது? -tan x. -tan x whole cube என்ன வரும்? -tan cube x. அப்போ -tan cube x plus 1. இதுதான். இப்போ இதை வந்து f of -x ஈக்குவல் டு நமக்கு ப்ளஸ் f of xன்னு வரணும் அல்லது -f of xன்னு வரணும். இந்த இடத்துல பாரு இது எல்லாமே ப்ளஸில் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா இதை ப்ளஸ் f of xன்னு எழுதலாம். ஆனால் அங்கே எல்லாம் மைனஸ் இருக்குது. பட் இந்த டேம் மட்டும் பாரு கான்ஸ்டன்ட் டேம் மட்டும் +1 இருக்குது. அப்போ இதை எல்லாத்துலேயும் மைனஸை வெளியெடுக்கலாம் அப்படின்னா இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ் வெளியெடுக்கவும் முடியாது. சப்போஸ் மைனஸை வெளியெடுத்தாலும் உனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா -x power 5 plus x cos x plus tan cube x minus 1 ஆயிரும். இதை f of x ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே +1 வருது, இங்கே -1 வருது. அப்போ f of -x equal to -f of x ன்னு சொல்ல முடியாது, +f of x ன்னு சொல்ல முடியாது. வரல தெரியுதா இல்லையா? அதனால இந்த பண்பை பயன்படுத்தி போட முடியாது. எது? f of xங்கிறது ஒற்றைப்படை சார்பா அல்லது இரட்டைப்படை சார்பாங்கிற பண்பை பயன்படுத்தி இந்த சம் கன்டினியூ பண்ண முடியாது. அப்போ என்ன சார் பண்ணுறது? அப்போ அடுத்த பண்புக்கு போவோம். ஏன்னா உனக்கு நாளைக்கு டவுட் வரும். -a to லிமிட் -a to +aங்கும் போது f of x ஒற்றைப்படை சார்பா அல்லது இரட்டைப்படை சார்பான்னு பார்க்காம வேற பண்பை ஏன் பயன்படுத்தினாங்க அப்படின்னு டவுட் வரும். அதுக்கோசம் இதை போட்டு காமிச்சது. அப்போ இந்த பண்பை பயன்படுத்த முடியாது. சரி, அடுத்து என்ன செய்யலாம்? கொடுத்துருக்க இன்டகரல் ஐன்னு எடுத்துக்க. அடுத்தது இன்னொரு பண்பு என்ன அப்படின்னா இன்டகரல் a to b f of x dx ஈக்குவல் இன்டகரல் a to b f of a plus b minus x into dx. இன்டகரல் a to b f of x dx ஈக்குவல் இன்டகரல் a to b f of a plus b minus x into dx. அதாவது அப்பர் லிமிட்டையும் லோயர் லிமிட்டையும் அப்பர் லிமிட்டையும் கூட்டி அதுலேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணும். இது இன்னொரு பண்பு. லோயர் லிமிட் a அப்பர் லிமிட் b, அப்போ ரெண்டையும் கூட்டுறோம் a + b. அடுத்தது என்ன செய்யணும்? அதுலேருந்து அப்பர் லிமிட்லேருந்து இது ரெண்டையும் கூட்டி அதுலேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணுறோம். ஏதோ எங்கே எக்ஸ் வர இடத்துல லோயர் லிமிட் ப்ளஸ் அப்பர் லிமிட் -x இது எழுதுகிறோம். இது ஒரு பண்பு. இப்போ அந்த பண்பு பிரகாரம் இங்கே பாரு இது எப்படி எழுதலாம்? a plus b minus x lower limit plus upper limit minus x equal lower limit என்னது -5/2 upper limit plus 5/2 அதுல x மைனஸ் பண்ணும். that's equal -5/2 plus 5/2 கேன்சல் ஆயிரும் -x. அப்போ இதை மூணையும் கூட்டினோம் அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்குது? -x கிடைக்குது. அப்போ I equal integral -5/2 to +5/2 x வர இடத்துல -xன்னு சப்ஸ்டிட் பண்ணும். அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? -x to the power of 5 plus of -x into cos of -x into plus tan cube of -x plus 1 into dx. சரி சார், அடுத்தது என்ன செய்யலாம்? இது உனக்கு புரியறதுக்கோசரம்
இப்போ சிம்பிளிஃபை பண்ணு. இன்டகரல் மைனஸ் 5/2 to plus 5/2 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 5 வேல்யூ மைனஸ் எக்ஸ் பவர் 5. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ். அடுத்தது காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா நமக்கு தெரியும். காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா காஸ் டீட்டா. அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ். அடுத்தது tan cube ஆஃப் மைனஸ் எக்ஸ். tan cube ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் tan ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஹோல் கியூப். தட்ஸ் ஈக்குவல் என்ன வரும்? tan ஆஃப் மைனஸ் டீட்டா மைனஸ் tan டீட்டா. அப்போ மைனஸ் tan எக்ஸ் ஹோல் கியூப். தட்ஸ் ஈக்குவல் மைனஸ் tan cube எக்ஸ் மைனஸ் tan cube எக்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு புரியறதுக்கோசம் தான். அப்போ tan cube ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் tan cube எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுக்கு ப்ளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். சரி, அடுத்தது இது ஒரு ஐ. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கு. அடுத்து இப்போ கண்டுபிடிச்ச முடியா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கு. அடுத்தது என்ன செய்வோம்? இதே மாதிரி ஏற்கனவே போட்டிருக்கோம். இந்த 1வது சமன்பாடையும் 2வது சமன்பாடு ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி எழுது, கூட்டி எழுது. 1 + 2 gives 1 + 2 gives லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வரும்? i + i + i 2i. அப்போ ரெண்டையும் கூட்டி எழுதணும் அப்படின்னா இன்டகரல் மைனஸ் 5/2 to plus 5/2 into x power 5 plus x cos x plus tan cube x plus 1 into dx plus ரெண்டாவது இன்டகரல் minus 5/2 to plus 5/2 என்ன ஒரு ரெண்டாவது இன்டகரல் minus x power 5 minus x cos x minus tan cube x plus 1 into dx. இப்போ ரெண்டு இன்டகரலையும் கூட்டி எழுதியிருக்கிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் லிமிட் ரெண்டு இன்டகரலையும் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ரெண்டு இன்டகரல் எப்படி எழுதலாம்? ஒரே இன்டகரலாக எழுதலாம். ஒரே இன்டகரலாக எப்படி எழுதலாம்? இன்டகரல் மைனஸ் 5/2 to plus 5/2 x power 5 plus x cos x plus tan cube x plus 1. இங்கே என்ன வரும்? மைனஸ் x power 5 minus x cos x minus tan cube x plus 1 into dx. That's equal to minus 5/2 to plus 5/2. இதெல்லாமே பாரு plus x power 5 minus x power 5 cancel ஆயிரும். plus x cos x minus x cos x cancel ஆயிரும். plus tan cube x minus tan cube x cancel ஆயிரும். அப்போ மீதி என்ன மட்டும் இருக்கும்? 1 plus 1 1 plus 1 2 2ங்கிறது கான்ஸ்டன்ட். அதனால இன்டகரலுக்கு வெளியே எடுத்துரு into dx. That's equal to 2 into integral dx equal to x limit minus 5/2 to plus 5/2. That's equal to 2 into x integral பண்ணோம்னா x squared by 2 limit minus 5/2 to plus 5/2. That's equal to 2 2 cancel ஆச்சு அப்படின்னா x squared limit minus 5/2 to plus 5/2. That's equal to இப்போ லிமிட் அப்ளை பண்ணு என்ன வரும்? நாங்கள் பாருங்க தப்பு பண்ணிட்டோம். இங்கே ஏற்கனவே நம்ம இன்டகரல் பண்ணிட்டோம் 2க்கு 2 இன்டகரல் dx ஈக்குவல் டு எக்ஸ். மறுபடியும் இந்த இடத்துல பாரு இன்டகரல் பண்ணி போட்டோம். இது தப்பு. இது டூ இன்ட்டு இப்போ லிமிட் அப்ளை பண்ணும் இல்லையா? லிமிட் அப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் 5/2 அடுத்து சைன் சேஞ்ச் பண்ணி லோயர் லிமிட் மைனஸ் ஆஃப் minus 5/2. That's equal to 2 into 5/2 minus of minus 5/2 plus 5/2. That's equal to 2 into 5/2 plus 5/2 pi. That's equal to 2 pi. எது 2i equal to மறந்துடாத. இந்த இடத்துல நம்ம டக்குன்னு என்ன செய்வோம்? இதோடு நிறுத்திடுவோம். நமக்கு தேவை i தேவை. நம்ம 2i கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 2i equal to 2 அப்படின்னா i equal to என்ன வரும்? pi. இதுதான் இந்த இன்டகரலோட வேல்யூ. நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் செகண்ட் சம்மில் 10th சப்டிவிஷன் இன்டகரல் 5/8 to 3/8 1/1 plus root of tan x into dx. இந்த இன்டகரலில் ஐன்னு எடுத்துக்கு. இப்போ எப்படி போடலாம் பார்? 1/1 plus root of tan x that's equal to இது என்ன செஞ்சுக்கலாம்? நான் சின்னதாக சேஞ்ச் பண்ணிக்க 5/8 to 3/8 1/1 plus root of tan x. root of tan x எப்படி எழுதலாம்? root of
sin x by cos x எழுதலாமா? tan x sin x by cos x எழுதலாம். அந்த மாதிரி எழுதியிருக்கிறோம். அடுத்தது integral pi phi 8 to 3 pi phi 8 by 1 plus root of a b root of a by b root a by root b னு தனித்தனியா பிரிச்சு எழுதலாம். அந்த மாதிரி இது எப்படி எழுதலாம் அப்படினா root of sin x by root of cos x னு எழுதிக்கி. That's equal to integral pi phi 8 to 3 pi phi 8. இப்போ டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, டினாமினேட்டரை LCM எடு. LCM எடுத்தா உனக்கு என்ன வரும்? root cos x plus root sin x, root cos x plus root of sin x whole divided by root of cos x னு வரும். நான் அப்படியே மேலே கொண்டு வந்துடுறேன். மேலே கொண்டு வந்தால் என்ன ஆயிரும்? ஏற்கனவே 1 இருக்குது. 1 into root of cos x into dx. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கு. இப்போ I equal to integral pi phi 8 to 3 pi phi 8 root of cos x into dx whole divided by root of cos x plus root of sin x. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ இந்த பண்புகளை பயன்படுத்தணும் அப்படின்னா பாரு, லிமிட் எல்லாமே 0 to a ன்னு இல்லை, -a to +a ன்னு இல்லை, a to b ன்னு இருக்குது. அப்போ எந்த பண்பை பயன்படுத்தலாம் அப்படின்னா இன்டகரல் போன சம்மில் போட்டோம் இல்லையா, அதே பண்பு இன்டகரல் a to b f of x into dx equal to integral a to b f of a plus b minus x into dx. அதாவது லோயர் லிமிட்டையும் அப்பர் லிமிட்டையும் கூட்டி அதுலேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணணும் இந்த பண்பு. அப்போ இங்கே லோயர் லிமிட்டு pi phi 8, அப்பர் லிமிட் 3 pi phi 8. அதை மட்டும் கண்டுபிடிச்சி வச்சுக்கு. a plus b minus x equal to லோயர் லிமிட் pi phi 8, அப்பர் லிமிட் 3 pi phi 8, அதுலேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணணும். தட்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? இது ரெண்டே எல்சிஎம் எடு. எல்சிஎம் எடுத்தா pi plus 3 pi 4 pi phi 8, 4 pi phi 8 minus x, that's equal to pi phi 2 minus x. இதான் லோயர் லிமிட் அப்பர் லிமிட்டையும் கூட்டி அதுலேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணால் இந்த சம்முக்கு என்ன வருது? pi phi 2 minus x. இப்போ another I equal to integral pi phi 8 to 3 pi phi 8. என்ன செய்யணும்? f of a plus b minus x equal to pi phi 2 minus x. அப்போ x வர இடத்துல root of இதை அப்ளை பண்ணு, cos of pi phi 2 minus x into dx whole divided by root of cos x, root of cos x, cos of pi phi 2 minus x plus root of sin of pi phi 2 minus x. இதுதான். இப்போ இதில் I equal to pi phi 8 to 3 pi phi 8, integral pi phi 8 to 3 pi phi 8. நமக்கு இது ஃபார்முலா தெரியும், cos of pi phi 2 minus theta, cos of pi phi 2 minus theta equal to sin theta. அதே மாதிரி sin of pi phi 2 minus theta equal to cos theta. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா square root of cos of pi phi 2 minus x equal to sin x whole divided by இங்கேயும் cos of pi phi 2 minus x equal to sin x, root of sin x plus root of sin pi phi 2 minus x cos x into dx. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு எடுத்துக்கு. இப்போ ஏற்கனவே ஈக்குவேஷன் நம்பர் இதை 1 சொல்லியிருக்கோம், இது 2 சொல்லியிருக்கோம். அப்போ எப்பயுமே என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ரெண்டு சமன்பாட்டையும் கூட்டி எழுது. 1 plus 2 gives. அப்போ LHS என்ன வரும்? I plus I 2I equal to RHS வந்து pi phi 8 to 3 pi phi 8. இங்கே என்ன வரும்? root of cos x whole divided by root of cos x plus root of sin x into dx plus pi phi 8 to 3 pi phi 8 root of sin x whole divided by root of sin x plus root of cos x into dx. இப்போ இந்த ரெண்டு இன்டகரலையும் கூட்டும் போது இதே மாதிரி நம்ம 2-3 சம் போட்டிருக்கோம். எப்படி இருக்கணும்? லிமிட் ரெண்டு இன்டகரலுடைய லிமிட்டும் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா தனித்தனி இன்டகரலை ஒரே இன்டகரலாக எழுதலாம். அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 2i equal to integral pi phi 8 to 3 pi phi 8. இப்போ இதை ஒரே இன்டகரலாக எழுது. root of cos x divided by root of cos x
plus root of sin x plus root of sin x divided by root of sin x plus root of cos x into dx. தனித்தனி இன்டகரலை ஒரே இன்டகரலை எழுதியாச்சு. இப்போ அடுத்தது என்ன செய்யலாம்? இதை எல்சிஎம் எடு. இன்டகரல் பை ஃபை 8 to 3 பை ஃபை 8 எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா டினாமினேட்டர் எப்படி இருக்குது? ஒரே மாதிரி இருக்குது. அப்போ நியூமினேட்டர் அப்படியே எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். தட்ஸ் ஈக்குவல் இன்டகரல் பை ஃபை 8 to 3 பை ஃபை 8. இப்போ இந்த நியூமினேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இன்டகரல் டிஎக்ஸ். integral dx equal to x limit pi phi 8 to 3 pi phi 8. இப்போ லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 pi phi 8 minus pi phi 8. டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கனால எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 3 pi minus pi 2 pi phi 8 that's equal to pi phi 4. முதலே சொன்னதான் மறந்துடாத. நமக்கு தேவை i, நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 2i. அப்போ 2i ஈக்குவல் டு pi phi 4 அப்படின்னா i equal to இந்த 2 ரைட் கேன்சல் கொண்டு போனால் டிவைடில் வரும். அப்போ i equal to pi phi 8. இதுதான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் 9.15. இன்டகரல் -4 to +4 மாடுலஸ் ஆஃப் x + 3 இன்ட்டு dx. கவனி, இதே மாதிரில இன்னொரு சம் ஒன்று இருக்குது. சரி, இதை இந்த இன்டகரல் ஐன்னு எடுத்துக்கு. இப்போ லிமிட் என்ன கொடுத்துருங்க? -4 to +4. சரி, இப்போ லிமிட் நான் முதலே சொல்லியிருக்கிறேன். -a to +aன்னு இருந்தது அப்படின்னாவே இது ஒற்றைப்படை சார்பா இரட்டைப்படை சார்பான்னு பார்க்க முடியுமான்னு பாரு. இப்போ f of x ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் x + 3 அப்படின்னா f of -x ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் -x + 3. இப்போ இதை ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதுக்கு மேலே சுருக்க முடியாது. ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்ல முடியாது, மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்ல முடியாது. அப்போ இதை அந்த மாதிரி சொல்ல முடியாதனால ஒற்றைப்படை சார்பா இரட்டைப்படை சார்பா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த மெத்தடில் போட முடியாது. சரி சார், அப்போ அடுத்து என்ன சார் செய்யலாம்? கவனி, இப்போ இதுக்கு டெஃபினேஷன் இருக்குது. வரையறையின்படி என்ன டெஃபினேஷன் அப்படின்னா, வரையறையின்படி மாடுலஸ் ஆஃப் x + 3ங்கிறது மைனஸ் ஆஃப் x + 3. எப்போ x + 3 <0னா x + 3ங்கிறது 0வை விட சிறியது அப்படின்னா இது மைனஸ் ஆஃப் x + 3. அடுத்தது x + 3 <0 அப்படின்னா இது ப்ளஸ் ஆஃப் x + 3. அப்படி உனக்கு தெரியலனா அந்த நம்பர் லைன் போட்டுக்க. அந்த நம்பர் லைனில் பார்த்து தெரியும். லிமிட் -4 to +4 -4 to +4. இதில் அந்த மாடுலஸ்க்குள்ளார வருது இல்லையா, அந்த x + 3 எடுத்துக்க. x + 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னா x ஈக்குவல் டு என்னது? -3. அந்த -3ங்கிறது எங்கே வரும்? ஒரு அப்ராக்சிமேட்டாக போடு. இந்த இடத்துல வருமா? -3. -3 இந்த -4 to +4ல் x ஈக்குவல் டு -3ன்னு பிரதியிட்டோம் அப்படின்னா இந்த மாடுலஸ் வேல்யூ 0ன்னு ஆயிரும். சரி, -3க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூ, அதாவது -3ஐ விட சிறிய மதிப்பு இதில் சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா என்ன வரும்? இது -3னா -3 விட சிறிய மதிப்பு என்ன வரும்? -3.5ன்னு சொல்லாமா? -3.5 இதில் சப்ஸ்டிட் பண்ணிப்பாரு. -3.5 + 3 சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது? மைனஸில் வருது. -0.5 அப்போ மைனஸில் வருது. அப்போ -3க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது -3 விட சிறிய மதிப்பு இந்த x + 3ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா இது நெகட்டிவாக வரும். அது மைனஸ் ஆஃப் x + 3. இந்த இடத்துல -3ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் 0 வரும். -3 விட பெரிய மதிப்பு சப்ஸ்டிட் பண்ணால் -3க்கு விட பெருசு எது? -3லேருந்து 4 வரல எதை வேணாலும் சப்ஸ்டிட் பண்ணலாம். நான் 0 எடுத்துக்கிறேன், ஈஸியாக இருக்கும். இதில் 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்குது? +3 வருது. அப்போ ப்ளஸில் வருது. வேணா 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் 1 + 3 4ன்னு வருது. அப்போ இந்த மதிப்பு ப்ளஸில் வரும். இதுதான். இது நல்லா கவனி, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த மாடுலஸ்க்குள்ளார இன்சைடில் இருக்கு இல்லையா, அந்த மதிப்பு x + 3, அதை 0க்கு சமப்படுத்தினா x ஈக்குவல் டு -3ன்னு வருது.
அப்போ அந்த லிமிட் -4 to +4ல் -3ன்னு அந்த மாடுலஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அதில் -3ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாடுலஸ் வேல்யூ 0ன்னு வந்துடுது. -3க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது -3ஐ விட சிறிய மதிப்பு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது -4லேருந்து -3க்குள்ளார இருக்கிற மதிப்பை பிரதியிட்டோம் அப்படின்னா இந்த மாடுலஸ் வேல்யூ மைனஸில் கிடைக்குது, -(x+3). இந்த -3க்கு ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது -3ஐ விட பெரிய நம்பர் -3லேருந்து 4க்குள்ளார பிரதியிட்டோம் அப்படின்னா இந்த மாடுலஸ் வேல்யூ ப்ளஸில் வருது. அதான் சொல்லியிருக்கோம். எக்ஸ் எங்க பாரு, அதான் டிஃபரன்ஸ் சொல்லியிருக்கோம். மாடுலஸ் ஆஃப் x+3ங்கிறது x+3 <0 0 தான். x+3 <0 அப்படின்னா -3 விட சிறிய மதிப்பு சப்ஸ்டிட் பண்ணா -(x+3). அடுத்தது x+3 <0 0ஐ விட பெரிய மதிப்பு சப்ஸ்டிட் பண்ணோம்னா இது ப்ளஸில் வருது. இன்னும் கொஞ்சம் உனக்கு இதை புரியுற மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். -(x+3) x less than the +3 அந்த பக்கம் போச்சுன்னா x less than -3, அதாவது -3 விட சிறியது. அதே மாதிரி x+3 எப்போ x greater than -3, -3 விட பெருசு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸில் வரும். இதுதான். சரி சார், இப்போ இந்த இன்டர்வல் ஐன்னு எடுத்துட்டோம் இல்லையா, அந்த i ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த லிமிட் -4 to +4 தனித்தனியாக ரெண்டு இன்டர்வலாக பிரித்து எழுதுறோம். ஒரே இன்டர்வலில் ரெண்டு இன்டர்வலாக அந்த பண்புகளை பயன்படுத்தி பிரித்து எழுதுறோம். ஞாபகம் இருக்குதா? சரி, எப்படி பிரித்து எழுதலாம்? -4 to -3 லிமிட் -4 to -3 modulus of x+3 into dx plus -3 to +4 -3 to +4 அந்த இன்டகரல்ல modulus of x+3 into dx. ஒரே இன்டகரல்ல தனித்தனி இன்டகரலா பண்புகளை பயன்படுத்தி போடலாம். எப்படி? இன்டகரல் a to b f of x dx equal to இன்டகரல் a to c f of x dx plus c to b f of x dx. இது ஒரு பண்பு படிச்சிருக்கிறோம். அந்த பண்பு பிரகாரம் இன்டகரல் -4 to -3 f of x dx plus -3 to 4 f of x dx ன்னு பிரிச்சு எழுதுறோம். சரி, அடுத்தது I equal to integral -4 to -3 -4 to -3ல f of x வேல்யூ என்னது? -(x+3) அந்த மைனஸ் கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்துரு. x+3 into dx plus அடுத்தது -3 to 4 -3 to 4 அந்த இன்டர்வல்ல f of x வேல்யூ plus f of x, அதாவது x+3 into dx. சரி, இதை இப்போ நம்ம டைரெக்டாகவே ரெண்டு இன்டர்வல் அப்படியே கூட போடலாம். இது முழு எண் தானே, சரி அப்படியே போட்டலாம். இல்லைனா இதை எப்படி எடுத்துக்கலாம்? இன்னொரு மெத்தட் கொஞ்சம் உனக்கு ஈஸியாக இருக்கணும்னா இதை I1 இதை I2ன்னு எடுத்துக்கிட்டு போடலாம். ஏன்னா இது லிமிட் வெவ்வேறு சேஞ்ச் ஆகுது, அதனால் I1 I2ன்னு எடுத்துக்க, அப்போ தப்பு பண்ண மாட்டேன். டைரெக்டாகவும் போடலாம். நீ தப்பு பண்ணிடுவேன் அப்படின்ட்டு நான் ரெண்டு இன்டர்வல் I1 + I2ன்னு எடுத்துக்கிட்டு போடுறேன். I equal to இதை I1 எடுத்துக்கிறோம், I2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ I1 equal to minus of integral -4 to -3 x+3 into dx, that's equal to minus of x integral பண்ணோம்னா x²/2, 3 integral பண்ணா 3x, limit -4 to -3, that's equal to minus of limit apply பண்ணு, என்ன வரும்? -3 whole square, -3 whole square எவ்வளோ வரும்? 9/2. அடுத்தது plus of 3 into -3. அடுத்து லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணும். minus of -4 whole square 16/2. அடுத்தது plus 3 into -4, that's equal to minus of 9/2 plus into minus 3 into 3 -9, minus of 16/2 8 plus into minus 3 into 4 12, that's equal to minus of 9/2 -9 8 minus 12, 8 minus 12 minus 4 into minus plus 4, that's equal to minus of 9/2 -9 plus 4 -5. அப்போ I1 equal to -9, அப்படியே உள்ளார எல்சிஎம் எடுத்துரு. மைனஸ் ஆஃப் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 9 minus 10, 9 minus 10 -1/2, -1/2, that's equal to +1/2. இதுதான் I1. அடுத்தது I2. முதலே சொன்னதான், இதை டைரெக்டாக இந்த மாதிரி போடாமல் டைரெக்டாகவும் போடலாம், அதில் தப்பு பண்ணிடுவேன்ட்டு தனித்தனியாக நம்ம கண்டுபிடிக்கிறோம்.
I2 equal to integral minus 3 to 4 x plus 3 into dx, that's equal to x integral பண்ணோம்னா x squared by 2 plus 3 integral பண்ணா 3x, limit minus 3 to 4, that's equal to limit apply பண்ணு 4 squared 16 by 2 plus 3 into 4, lower limit apply பண்ணு minus of minus 3 whole squared 9 by 2 plus of 3 into minus 3, that's equal to 16 by 2 8 plus 3 into 4 12 minus of 9 by 2 plus into minus minus 3 into 3 9, that's equal to 8 plus 12 20, இது minus of 9 by 2 plus 9 20 plus 9 29 minus 9 by 2, இப்போ LCM எடுத்தோம்னா 2 into 29 2 into 1 58 58 minus 9 by 2, that's equal to 58 னா இப்போ 49 by 2, இது I2. நமக்கு என்ன சொல்லியிருக்கோம் I equal to I1 plus I2, I equal to I1 plus I2, I1 எவ்வளவு 1 by 2 plus I2 49 by 2, that's equal to 50 by 2 equal to 25. அப்போ I வேல்யூ என்னது அப்படின்னா 25, இதுதான் இந்த இன்டெக்ரலோட வேல்யூ. Next, exercise second sum sixth subdivision, integral 0 to 1 modulus of 5x minus 3 into dx. இப்போ போட்டோம் இல்லையா அதே மாடல் இந்த இன்டெக்ரலை ஐன்னு எடுத்துக்கு. இப்போ லிமிட் 0 to 1ங்கும் போது இதை தனித்தனி இன்டெக்ரலாக பிரிச்சு எழுதலாம்னு பார்த்தோம் இல்லையா, அந்த நம்பர் லைன் எடுத்துக்கும் போது மாதிரியே 0 to 1, இது இந்த இன்டெக்ரலுக்குள்ளே இருக்க வேல்யூ என்னது 5x minus 3, அதை 0க்கு சமப்படுத்து. அப்போ 5x equal to 3, x equal to 3 by 5, x equal to 3 by 5 அப்படின்னா 0 to 1 ஒரு அப்ராக்சிமேட்டாக குறி இங்கே வருதுன்னு வச்சுக்குவோம். 3 by 5, 3 by 5னா என்ன வரும் 35, கிட்டத்தட்ட 0.6, 3 by 5 வேல்யூ 0.6, புரியறதுக்கோசரம் இது 0.6. சரி, அதாவது இந்த மாடுலஸில் எக்ஸ் வேல்யூ 3 by 5னு பிரதியிட்டோம் அப்படின்னா இந்த மாடுலஸ் வேல்யூ 0ன்னு ஆயிரும். இந்த மாடுலஸ் வேல்யூ 0. 3 by 5ஐ விட சிறிய நம்பரை பிரதியிட்டோம், அதாவது 0லேருந்து 3 by 5க்கு உள்ளார இருக்கிற மதிப்பை ஏதாவது பிரதியிட்டோம் அப்படின்னா இந்த மாடுலஸ் வேல்யூ எதில் வரும் மைனஸில் வரும். அப்போ மைனஸ் ஆஃப் 5x minus 3, 3 by 5னு பிரதிட்டோம்னா 0 ஆயிரும். 3 by 5ஐ விட பெரிய மதிப்பு பிரதிட்டா, அதாவது 3 by 5க்கு மேலே 1க்கு கீழே அதை பிரதிட்டோம் அப்படின்னா இது என்ன வரும் அப்படின்னா ப்ளஸில் வரும் 5x minus 3. ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு புரியத்துக்காக சொன்ன என்ன போட்டுக்க, இது x ஈக்குவல் டு எவ்வளவு 0.6ன்னு சொன்னோம். அந்த இடத்துல 0.6, 0க்கும் 0.6 இடையில இருக்க ஒரு மதிப்பு எடுத்துக்க 0.5. 0.5 இதில் பிரதிட்டு பாரு 5 into 0.5, 5 into 0.5 2.5 என்னங்க எழுதியே போடு. x வேல்யூ 0.5. அப்போ அதில் சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும் 5x minus 3 equal to 5 into 0.5 minus 3, that's equal to 5 into 0.5 2.5 minus 3 minus 0.5 மைனஸில் வருது. சரி, அப்போ 0க்கும் 3 by 5 இடையில ஒரு மதிப்பு, அதாவது 3 by 5ஐ விட சிறிய மதிப்பு பிரதிட்டோம் அப்படின்னா மைனஸில் வருது. 3 by 5 விட பெரிய மதிப்பு பிரதிட்டோம்னா 3 by 5ங்கிறது 0.6, 0.6ஐ விட பெரியது பிரதிட்டோம் அப்படின்னா அதே சமயத்தில் 1ஐ விட சிறிதாக இருக்கணும். ஏன்னா இன்டர்வல் என்னது 0 to 1 தான். அப்போ 0.7 எடுத்துக்க, 0.7 அதில் பிரதிட்டு பாரு 5x minus 3 equal to 5 into 0.7 minus 3, 5 into 7 3.5 minus 3 equal to plus 0.5. அப்போ இதில் ப்ளஸில் வருது. அப்போ இதில் முக்கியமாக நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த இன்டர்வலில் x equal to 3 by 5னு இந்த மாடுலஸில் சப்ஸ்டிட் பண்ணால் அந்த மாடுலஸ் வேல்யூ 0. அடுத்தது x less than 3 by 5னு பிரதிட்டோம் அப்படின்னா இந்த மாடுலஸ் வேல்யூ நெகட்டிவ்ல வரும். அடுத்தது x greater than 3 by 5னு இதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா
அந்த மாடுலஸ் வேல்யூ ப்ளஸில் வரும். சரி, அப்போ அந்த டெஃபினேஷன் பிரகாரம் எப்படி எழுதலாம் அப்படின்னா, வரையறையின்படி மாடுலஸ் ஆஃப் 5x மைனஸ் 3 ஈக்குவல் என்ன எடுத்துக்கலாம், 5x மைனஸ் 3 லெஸ் தேன் 0 அப்படின்னா இது எதில் வரும், மைனஸில் வரும். மைனஸ் ஆஃப் 5x மைனஸ் 3. அடுத்தது 5x மைனஸ் 3 கிரேட்டர் தேன் 0 அப்படின்னா இது ப்ளஸில் வரும், 5x ப்ளஸ் 3. இதே இன்னொரு விதமாக சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மைனஸ் ஆஃப் 5x மைனஸ் 3, இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ எக்ஸ் லெஸ் தேன் 5x மைனஸ் 3 எக்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, எக்ஸ் லெஸ் தேன் 3/5, எக்ஸ் மதிப்பு 3/5 விட சிறிதாக இருக்கும்போது மைனஸில் வரும். அடுத்தது எக்ஸ் மதிப்பு 3/5 விட பெரிதாக இருக்கும்போது இது ப்ளஸில் வரும். சரி, அடுத்து என்ன செய்யலாம், இப்போ இந்த இன்டெக்ரல் எப்படி பிரித்து எழுதலாம்னு சொன்னோம், I ஈக்குவல் லிமிட் 0 to 3/5 f of x வேல்யூ என்னது, மாடுலஸ் ஆஃப் 5x மைனஸ் 3 into dx plus 3/5 to 1 f of x modulus of 5x minus 3 into dx. இதில் 0 to 3/5ல modulus of 5x minus 3ங்கிறது மைனஸ் வேல்யூ, அந்த மைனஸை வெளியே எடுத்துடலாம். மைனஸ் ஆஃப் 5x minus 3 into dx plus of 3/5 to 1 f of x value இது plus 5 minus 3 into dx. சரி, இப்போ அடுத்து என்ன செய்யலாம், இதை அப்படியே கன்டினியூ பண்ணலாம். இங்கே உள்ளார 5x minus 3 வரதுனால இதை மைனஸால் பெருக்கலாம். சார் நம்ம போன சம்மில் அப்படி பெருக்கலையே, போன சம்மில் ரெண்டுமே ப்ளஸில் இருந்தது, அதனால் நம்ம பெருக்கல. இப்போ மைனஸ் வரதுனால அந்த மைனஸ் அவாய்ட் பண்ணதுக்கோசரம் சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இதை மைனஸால் பெருக்கிறோம். சரி, சப்போஸ் எனக்கு எக்ஸாமில் மறந்துட்டேன் சார், பெருக்காமல் போட்டாலும் கரெக்ட், சம் ஈஸியாக இருக்கிறதுக்கோசரம் அந்த மைனஸால் பெருக்கிறோம். அப்போ I ஈக்குவல் இன்டகரல் மைனஸால் பெருக்கணும் அப்படின்னா 3 minus 5x into dx லிமிட் 0 to 3/5 plus 3/5 இன்டகரல் 3/5 to 1 5x minus 3 into dx. இந்த சம் பொறுத்தவரை நீ கம்பல்சரி I1 I2ன்னு எடுத்து போடு. போன சம்மில் நீ போடாமல் இருக்கலாம். ஏன் அப்படின்னா இதில் பின்னம்லாம் வருது எல்லைகள், அப்போ பின்னம் வரும்போது நீ தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் இது கம்பல்சரி என்னன்னு செய்கிற I1 + I2 அப்படின்னு இந்த எடுத்தே போடு. போன சம்மில் நீ I1 I2ன்னு எடுக்காட்டிக்கிற பரவாயில்ல, ஏன்னா அது முழியன், இங்கே பின்னம், கண்டிப்பாக தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ I1 எடுத்துக்க. I1 ஈக்குவல் லிமிட் 0 to இன்டகரல் 0 to 3/5 3 minus 5x into dx, that's equal to 3 integral பண்ணா 3x minus 5x integral பண்ணா 5x squared by 2 limit 0 to 3/5, that's equal to 3 upper limit apply பண்ணு 3 into 3/5 minus of 5/2 constant x squared 3/5 whole squared 9/25. அடுத்து லோயர் லிமிட் மைனஸ் ஆஃப் சைன் சேஞ்ச் பண்ணி போடும்போது இங்கேயும் 0 வரும், இங்கேயும் 0 வரும், அதனால் 0 மட்டும் காமிச்சா போதும். தட்ஸ் ஈக்குவல் 3 into 3/5 9/5 மைனஸ் ஆஃப் 5 கேன்சல் ஆயிரும். அப்போ நியூமினேட்டரில் 1 into 9 9/2 into 5 10. தட்ஸ் ஈக்குவல் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 10 2 into 9 18 minus 9, that's equal to 9/10. இதுதான் I1 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது I2 ஈக்குவல் என்ன ஒரு I2 இன்டகரல் 3/5 to 1 5x minus 3 into dx, that's equal to இன்டகரல் பண்ணாத 5x இன்டகரல் பண்ணா 5x squared by 2 minus 3 இன்டகரல் பண்ணா minus 3x லிமிட் 3/5 to 1. I2 equal லிமிட் அப்ளை பண்ண 5/2 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்க, x squared வேல்யூ 1 1க்கு 1 minus 3 into 1 3 into 1 3. அடுத்து லோயர் லிமிட் மைனஸ் ஆஃப் 5/2 into 3/5 9/25.
25 எக்ஸ் ஸ்கொயர்டு இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 3/5 ஸ்கொயர் பண்ணால் 9/25 அடுத்தது -3x -3 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் வேல்யூ 3/5 that's equal to 5/2 into 1 5/2 -3 minus of இதை சிம்பிளிஃபை பண்ணால் 5 கேன்சல் ஆயிரும் 1 into 9 9/2 into 5 10 minus of 9/5 that's equal to LCM எடுத்து சாரி இந்த மைனஸால் பெருக்கிடு 5/2 -3 -9/10 plus 9/5 LCM எடுத்துரு 10 10 10/2 5 into 5 25 10 into 3 30 minus 10/10 1 into 9 9 plus 10/5 2 into 9 18 that's equal to 25 minus 30 25 minus 30 னா இது -5 இது என்ன வரும் +9/10 நான் இது ரெண்டையும் சுருக்கிட்டேன் அப்படியே போட்டேன் மொத்தமாக போடுறதுக்கு பதிலா ஈஸியாக இருக்கும் 25 minus 10 minus 5 minus 9 plus 18 plus 9 that's equal to -5 plus 4 4/10 இதுதான் I2 அப்போ I equal to I1 plus I2 that's equal to I1 9/10 I1 9/10 plus I2 4/10 that's equal to 9 plus 4 13/10 I equal to 13/10 இதுதான் இந்த இன்டெக்ரல் வேல்யூ முடிய எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு பாருங்கள் நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் செகண்ட் கொஸ்டினில் 9th சப்டிவிஷன் integral 0 to pi x sin x divided by 1 plus sin x into dx இப்போ இது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு 3 பண்பு ஏற்கனவே பார்த்தோம் இப்போ போடக்கூடிய ஒரு 5-6 சம்மில் இந்த 3 பண்புகளை தான் பயன்படுத்தி போட போகிறோம் அந்த பண்புகள் ஒரு தடவை நான் மறுபடியும் சொல்லிடுறேன் பாரு ஞாபகப்படுத்துகிறோம் ஏன்னா ஃபஸ்ட்டு கிளாஸில் சொன்னோம் மறந்துருப்பீங்க அந்த பண்பை மறுபடியும் சொல்கிறேன் பாரு integral 0 to a x into f of x dx equal to integral 0 to a x into f of x dx equal to எப்போ அப்படின்னா f of a minus x equal to f of x அப்படின்னா ஃபஸ்ட்டு பண்பு இது f of a minus x equal to f of x அப்படின்னா integral 0 to a x into f of x dx equal to 0 to a அந்த அப்பர் லிமிட்டை 2 ஆல் டிவைட் பண்ணிடும் a/2 integral 0 to a f of x dx இது ஒரு பண்பு எப்போ f of a minus x equal to f of x அதாவது அப்பர் லிமிட்லேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணும்போது f of a minus x equal to f of x அப்படின்னா இன்டெக்ரல் ஜி அதே சமயத்தில் லிமிட் எப்படி இருக்கணும் 0 to a இருக்கணும் 0 to a x into f of x இருக்கணும் x into f of x dx equal to அப்பர் லிமிட்டை 2 ஆல் டிவைட் பண்ணிடணும் a அதை முன்னாடி பெருக்கணும் a/2 into 0 to a f of x dx இது ஒரு பண்பு அடுத்தது f of 2a minus x equal to minus f of x அப்படின்னா f of 2a minus x equal to minus f of x அப்படின்னா integral 0 to a f of 2a minus x integral 0 to a f of 2a minus x sorry 0 to 2a integral 0 to 2a f of f of 2a minus x equal to minus f of x னா அந்த 2a அப்பர் லிமிட் அப்படி இருந்தது அப்படின்னா minus f of x னா integral 0 to 2a f of x into dx equal to 0 இந்த integral வேல்யூ 0 அதே மாதிரி அடுத்தது இன்னொரு பண்பு f of 2a minus x equal to plus f of x னா இது வந்து minus f of x னா அந்த integral வேல்யூ 0 f of 2a minus x plus f of x அப்படின்னு இருந்ததுன்னா 0 to 2a f of x dx equal to முன்னாடி 2 ஆல் பெருக்கிக்கணும் integral 0 to அப்பர் லிமிட்டை 2 ஆல் டிவைட் பண்ணிக்கணும் அப்போ 2 into லிமிட் 0 to a f of x dx இந்த 3 பண்புகள் ரொம்ப முக்கியம் இந்த 3 பண்புகளை பயன்படுத்தி தான் இப்போ நம்ம ஒரு 4-5 சம் போட போகிறோம் கவனி இப்போ integral 0 to pi x sin x by 1 plus sin x into dx இந்த இன்டெக்ரலில் ஐன்னு எடுத்துக்கு தட்ஸ் ஈக்குவல் இப்போ நம்ம பண்பு பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு பண்பு
எப்படி இன்டகரல் 0 to a அதாவது ஏவுக்கு பதிலுங்க பையன் இருக்குது x into f of x சார் இங்கே x into f of x அந்த ஃபார்மேட்டில் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி இப்படி எழுதிக்க x into sin x divided by 1 plus sin x into dx பாரு இன்டகரல் 0 to a x into f of x into dx சரி அப்போ அதில் f of x அப்படிங்கிறது என்னது f of xங்கிறது sin x divided by 1 plus sin x அதில் அந்த பண்பு என்ன சொல்லணும் f of a minus x equal to f of x ஆன்னு பார்க்கணும் f of a minus x f of a minus x ஏங்கிறது அப்பர் லிமிட் 0 to a வேணும் புரியறதுக்கோசரம் எழுதிக்க a equal to pi 0 to a equal to pi f of a minus x equal to f of pi minus x that's equal to அதாவது x வர இடத்துல pi minus x ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும் sin of pi minus x divided by 1 plus sin of pi minus x that's equal to sin of pi minus theta நமக்கு தெரியும் sin of pi minus theta equal to sin theta trigonometry formula அது ஏன்னா pi minus thetaங்கிறது இரண்டாம் கால் பகுதி all silver teacups இரண்டாம் கால் பகுதியில் sin of pi minus thetaங்கிறது sin theta அப்போ இது எப்படி எழுதலாம்னா sin of pi minus x sin x whole divided by 1 plus sin of pi minus x sin x that's equal to sin x by 1 plus sin x by 1 plus sin x f of x அதாவது f of a minus x equal to f of x f of a minus x equal to f of x அப்படின்னா அந்த கண்டிஷன் எழுதிரு f of a minus x equal to f of x எனில் இந்த பண்பு என்னது I equal to முன்னாடி என்ன செய்யணும் அப்பர் லிமிட் அந்த பண்பு ஃபார்முலா எழுதிடு ஃபார்முலா என்னது 0 to a x into f of x dx equal to a by 2 limit 0 to a f of x into dx இதுதான் அந்த பண்பு அதாவது f of a minus x equal to f of x அப்படின்னா integral 0 to a x into f of x dx equal to a by 2 integral 0 to a f of x dx அப்போ இந்த கண்டிஷனுக்கு மேட்ச் ஆகுது பாரு f of a minus x equal to plus f of x அப்படின்னா integral 0 to a x into f of x dx எப்படி எழுதலாம் a by 2ங்கிறது என்னது ஏங்கிறது பை அப்போ a by 2ங்கிறது pi by 2 அப்போ pi by 2 லிமிட் 0 to a f of x dx f of xங்கிறது என்னது sin x divided by 1 plus sin x into dx இதுதான் இப்போ pi by 2க்கு pi by 2 லிமிட் 0 to a நம்ம ஏற்கனவே இந்த இன்டெகிரல் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறோம் இன்டெகிரலை பொறுத்தவரையிலும் டினாமினேட்டரில் 1 plus or minus sin x அல்லது 1 plus or minus cos x வந்தது அப்படின்னா என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன் டினாமினேட்டரினுடைய காஞ்சுகேட்டால பெருக்கி வகுக்கலாம் டினாமினேட்டரில் 1 plus or minus sin x அல்லது 1 plus or minus cos x வந்தது அப்படின்னா டினாமினேட்டரினுடைய காஞ்சுகேட்டால பெருக்கி வகுத்து போடணும் இதுதான் இன்டெகிரல் முறை அப்போ இங்கே என்ன இருக்குது sin x divided by 1 plus sin x இருக்குது இப்போ டினாமினேட்டரில் 1 plus sin x இருக்கிறதுனால இதனுடைய காஞ்சுகேட்டால பெருக்கி வகு காஞ்சுகேட் என்ன வரும் 1 minus sin x அதால் பெருக்கி வகுக்கிறோம் இது எல்லாமே இந்த வருஷம் நம்ம இன்டெகிரல் ஒன்றுக்கு ரீகால் பண்ணியிருக்கோம் ஒரு தடவை ஃபர்ஸ்ட் கிளாஸில் pi by 2 லிமிட் 0 to இன்டெகிரல் லிமிட் 0 to a நியூமரேட்டரை மல்டிபிள் பண்ணு sin x into 1 minus sin x மல்டிபிள் பண்ணா sin x into 1 sin x plus into minus minus sin x into sin x sin squared x whole divided by 1 plus sin x into 1 minus sin x a plus b into a minus b a squared minus b squared அப்போ இங்கே என்ன வரும் 1 squared 1 sin x squared sin x whole squared அப்போ sin squared x into dx that's equal to pi by 2 limit 0 to a sin x minus sin squared x 1 minus sin squared x cos squared x எல்லாமே trigonometry ஃபார்முலா தான் அது நல்லா தெரிஞ்சாதான் போட முடியும் I equal to pi by 2 limit 0 to a னே போட்ட பாரு ஃபார்முலா நமக்கு என்னது லிமிட் 0 to pi நமக்கு 0 to pi நம்ம ஃபார்முலா 0 to a னே போட்டாச்சு லிமிட் என்ன வரணும் அப்படின்னா உனக்கு எல்லாமே என்ன வரணும் 0 to pi
0 to pi. இப்போ இதெல்லாம் செய்யலாம், பகுதி பின்னம் தனித்தனியாக பிரித்து எழுதலாம். எப்படி? sin x by cos squared x, sin x by cos squared x minus sin squared x by cos squared x, sin squared x by cos squared x into dx, that's equal to pi 2. இதுவும் இன்டெகிரலில் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கோம். திரிகோணமிதி சார்புகள், அதாவது ட்ரிகோனமெட்ரி ஃபங்க்ஷனாகவே ஒரு 6 ஃபார்முலா கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்முலாக்குள்ளே தான் ஏதாவது ஒரு ஃபார்முலா வடிவத்துக்கு இதை கொண்டாடணும், அந்த ஃபார்மேட்டு கொண்டாடணும். ட்ரிகோனமெட்ரி அப்படின்னாவே, ட்ரிகோனமெட்ரி ஃபங்க்ஷன் வந்துனாவே அந்த ஃபார்மேட்டுக்குள்ளே ஒன்று கொண்டாடணும். இது எப்படி கொண்டாடலான்னு பாரு. sin x by cos squared x, இது எப்படி எழுதலாம் அப்படின்னா sin x by cos x into 1 by cos x எழுதலாமா? cos squared x cos x into cos x னு பிரிக்கலாம். அப்போ sin x by cos x into 1 by cos x minus sin squared x by cos squared x tan squared x into dx, that's equal to pi 2 integral 0 to pi sin by cos tan, அப்போ sin x by cos x tan x into 1 by cos x secant x minus of, இப்போ tan squared x இன்டெகிரல் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார்முலா கிடையாது. அப்போ இது எப்படி சார் ஆல்டர் பண்ணலாம்? இப்போ இதெல்லாம் எப்படி ஆல்டர் பண்ணுறோமோ அந்த மாதிரி அந்த ட்ரிகோனமெட்ரி ஃபங்க்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணு. tan squared xக்கு இன்டெகிரல் பண்ணால் ஃபார்முலா கிடையாது. ஆனால் tan squared 1 plus tan squared x equal to secant squared x, அப்போ அதுலேருந்து tan squared x equal to secant squared x minus 1 எழுதலாம் into dx, that's equal to integral pi 2 limit 0 to pi secant x into tan x, secant x into tan x. இன்டெகிரல் பண்ணுறதுக்கு டக்குன்னு tan x secant x உனக்கு ஃபார்முலா தெரியாது, ஆனால் secant x into tan x ஃபார்முலா டக்குன்னு ஞாபகம் வரும். அதனால் மாற்றி எழுதிக்கிட்டேன். அதே சமயத்தில் இது பெருக்கி எழுது, மைனஸால் பெருக்கணும்னா மைனஸ் secant squared x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு dx. இப்போ பாரு அந்த ஃபார்மேட் வந்துருச்சு. secant x into tan x, secant x into tan x இன்டெகிரல் பண்ணால் secant x மைனஸ் secant squared x இன்டெகிரல் பண்ணோம்னா tan x ப்ளஸ் 1 இன்டெகிரல் பண்ணால் x, லிமிட் 0 to pi 0 to pi. இப்போ லிமிட்லாம் அப்ளை பண்ணு. pi 2 secant pi மைனஸ் tan pi ப்ளஸ் pi. அடுத்து லோயர் லிமிட் அப்ளை பண்ணு. மைனஸ் ஆஃப் secant 0 மைனஸ் tan 0 ப்ளஸ் 0 i equal to pi 2 secant பைங்கிறது cos பையினுடைய தலைகிலி. cos பை எவ்வளவு? cos 0 1, cos பை மைனஸ் 1, அப்போ அதனுடைய தலைகிலி மைனஸ் 1 தலைகிலி மைனஸ் 1 தான். அடுத்தது மைனஸ்க்கு மைனஸ் tan பைங்கிறது 0, 0க்கு 0. அடுத்து ப்ளஸ் பை மைனஸ் ஆஃப் secant 0ங்கிறது cos 0 தலைகிலி, cos 0 1 அதனுடைய தலைகிலி 1 மைனஸ் tan 0 0, இந்த 0 எழுத தேவையில்லை. அடுத்தது pi 2 minus 1 plus pi minus 1, that's equal to pi 2 to pi minus 1 minus 2. இதுதான் i equal to pi 2 into pi minus 2. இதுதான் இந்த இன்டெகிரல் வேல்யூ. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டினில் 5th சப்டிவிஷன் integral 0 to 2 pi sin to the power of 4x into cos cube x dx. இந்த இன்டெகிரலில் ஐன்னு எடுத்துக்கு. இது என்ன ஃபார்முலா அப்படின்னா integral 0 to 2a f of x into dx அந்த பண்பு. அதாவது f of x equal to என்னது? f of x sin to the power of 4x into cos cube x. 0 to 2a சொன்ன லிமிட். அப்போ 2a ஈக்குவல் இந்த இடத்துல என்னது? உனக்கு புரியறதுக்கோசரம் எழுதி நல்லா இருக்கும். 2a ஈக்குவல் டு 2 பை, அதுலேருந்து a ஈக்குவல் டு என்ன வரும்? 2 கேன்சல் ஆச்சுன்னா பை, a ஈக்குவல் டு பை. f of 2a minus x, f of 2a minus x கண்டுபிடி. f of 2a minus x plus f of x அப்படின்னா 2 into 0 to a f of x dx பண்பு. f of 2a minus x minus f of x அப்படின்னா அந்த இன்டெகிரல் வேல்யூ 0. அப்போ f of 2a minus x equal to f of 2 pi minus x, that's equal to sin to the power of 4 into f of 2 pi minus x. f of x ல 2 pi minus x னு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா sin to the power of 4
2 pi minus x into cos cube of 2 pi minus x, that's equal to sin to the power of 4 2 pi minus x na sin of 2 pi minus x என்ன ஃபார்முலா 2 pi ங்கிறது 360 டிகிரி, அது 0 ன்னு எடுத்துக்கலாம். அப்ப sin of minus x ஆயிரும். sin of minus x minus sin x whole power 4. அதே மாதிரி cos of 2 pi minus x அது என்ன ஆயிரும் cos of minus x அப்படின்னா cos x whole cube, that's equal to minus sin x whole power 4 plus ஆயிருமா, power whole power 4 ரைஸ் பண்ணும்போது minus plus ஆயிரும். அப்ப sin x whole power 4 sin to the power of 4x cos x whole cube cos cube x. பாரு f of x equal to sin to the power of 4x cos cube x அதுதான் வருது. அப்ப இது எப்படி சொல்லலாம் plus f of x ன்னு சொல்லலாம். எது f of 2a minus x equal to f of x, இது அந்த பண்பு நமக்கு தெரியும். எது f of 2a minus x equal to f of x அப்படின்னா integral 0 to 2a f of x dx equal to என்னது பண்பு 2 into 0 to a மறந்துடாத, அப்பர் லிமிட் என்ன செய்யணும் அதை 2 ஆல டிவைட் பண்ணிக்கணும். அப்ப 2 into 0 to a f of x dx இதுதான் அந்த பண்பு. அப்ப f of 2a minus x equal to plus f of x இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்ப இந்த இன்டெகிரல் எப்படி எழுதலாம், எப்படி I equal to பாரு 0 to 2a f of x dx equal to 2 into 0 to a ஏங்கிறது கண்டுபிடிச்சு எழுதியிருக்கோம் பாரு, a equal to pi அப்பர் லிமிட்ல பாதி, அப்ப 0 to pi into f of x ங்கிறது sin to the power of 4x into cos cube x into dx, இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். சரி again மறுபடியும் என்ன செய்யலாம், இது again அதே ஃபார்முலா தான் மறுபடியும் integral 0 to a f of x dx அதுல f of x அப்படிங்கிறது again மறுபடியும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்றோம். f of x equal to sin to the power of 4x into cos cube x. f of x equal to sin to the power of 4x into cos cube x. again இங்கேயும் 0 to 2a லிமிட் அப்படின்னா 2a equal to pi, 2a equal to pi னா இது வந்து a equal to pi 2, a equal to pi 2. அப்ப f of 2a minus x கண்டுபிடி, மறுபடியும் இதே ஃபார்முலா அப்ளை பண்றோம். f of 2a minus x equal to f of 2a equal to எவ்வளவு pi, அப்ப f of pi minus x அதாவது f of x ல f of pi minus x ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப என்ன வரும் இன்டெகிரல் வராது sin to the power of 4 x இருக்க இடத்துல pi minus x into cos cube of pi minus x, that's equal to sin of pi minus x sin x whole to the power of 4 cos of pi minus x minus cos x எல்லாமே ஃபர்ஸ்ட் இயர் ட்ரிகோனோமெட்ரி தெரியுதா இல்லையா, sin of pi minus x plus sin x whole power 4 cos of pi minus x minus cos x whole cube. f of 2a minus x equal to sin x whole power 4 sin to the power of 4x into minus cos x whole cube என்ன வரும் minus cos cube x, that's equal to the minus ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துரு minus of sin to the power of 4x into cos cube x, that's equal to the minus க்கு minus இது எதுக்கு ஈக்குவல்னு பாரு, sin to the power of 4x into cos cube x equal to f of x. அப்ப இது f of x, அப்ப f of 2a minus x equal to minus f of x. நம்ம இப்ப பார்த்தோம் f of 2a minus x plus f of x னா இந்த பண்பு, f of 2a minus x minus f of x அப்படின்னா அந்த இன்டெகிரல் வேல்யூ 0. f of 2a minus x equal to minus f of x எனில் integral value 0 to 2a f of x into dx equal to 0. அப்ப இந்த பண்பை பயன்படுத்தி therefore I equal to the integral value I என்னது 0 to integral 0 to 2 pi sin to the power of 4x into cos cube x into dx equal to 0. இப்ப இந்த integral value 0. இப்ப அதே பண்பை ரெண்டு தடவை பயன்படுத்தி இருக்கிறோம். ஒன்று பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வருது, அடுத்தது மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வருது. மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வரும்போது அந்த இன்டெகிரல் வேல்யூ என்னது 0.